வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். வீட்டில் உள்ள பெண் குழந்தைகளுக்கு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது. 1991 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி குழந்தை பாலின விகிதத்தில் குறைபாட்டை நிவர்த்தி செய்வதற்காகவே பெண் குழந்தைகள் ஓகேங்களா முதல்வரின் பெண் குழந்தைகள் திட்டம் கொண்டு வரப்பட்டது. இத்திட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கு ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் குழந்தை அல்லது 2 பெண் குழந்தைகள் மட்டுமே இருக்க வேண்டும். பெற்றோரில் ஒருவருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 40 வயது பார்த்தீங்கன்னா முடிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 40 வயதுக்குள் கருத்தடை அவங்க பார்த்தீங்கன்னா அறுவை சிகிச்சை பண்ணி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. முதல் பிரசவத்தில் ஒரு பெண் குழந்தையும் இரண்டாவது பிரசவத்தில் 2 பெண் குழந்தைகளும் பார்த்தீங்கன்னா பிறந்திருப்பின் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லி இருக்கிறாங்க. அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பா பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் ஓகேங்களா. ஒரு குழந்தை இருப்பின் 3 வயதுக்குள்ளும் 2 பெண் குழந்தைகள் இருப்பின் இரண்டாவது குழந்தைக்கும் 3 வயதுக்குள்ளும் விண்ணப்பித்திருக்க வேண்டும். 10 ஆண்டுகளுக்கு மேல் தமிழகத்தில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆண் வாரிசுகள் எவரையும் இனி தத்தெடுக்கவும் கூடாது. அதாவது 2 பெண் குழந்தைகள் பிறந்து விட்டது அப்படின்றதுக்காக ஆண் குழந்தைகளை பார்த்தீங்கன்னா தத்தெடுக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 72,000 ரூபாய்க்கு மிகாமல், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், மிக முக்கியமான ஒரு பாயிண்ட், 72,000 ரூபாய்க்கு மிகாமல் கருத்தடை சான்று, பெண் குழந்தைகளின் பிறப்பு சான்றிதழ்கள், அப்புறமா ஆண் வாரிசு இல்லை என்பதற்கான சான்று, இருப்பிடச் சான்று, ஜாதி சான்று, குடும்ப புகைப்படம், ஆதார் அட்டை, குடும்ப அட்டை ஆகிய ஆவணங்கள் தேவையானவை ஆகும். மேலும் ஒரு பெண் குழந்தை இருப்பின் ரூபாய் 50,000 வைப்பு தொகைக்கான பத்திரங்கள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பெண் குழந்தைகள் இருப்பின் ஒரு குழந்தைக்கு ரூபாய் 25,000 வீதம் வைப்பு தொகை பத்திரம் வழங்கப்படும். முதிர்வு தொகை குழந்தைகளுக்கு 18 வயது நிறைவடைந்த பிறகு வட்டியுடன் வழங்கப்படும். மேற்கண்ட அனைத்து அசல் ஆவணங்களையும் சேவை மையத்தில் விண்ணப்பித்து சம்பந்தப்பட்ட சமூக நல விரிவாக்க அலுவலர் அல்லது மகளிர் ஓர்நல அலுவலகர்கள் வசம் நகல் விண்ணப்பத்தினை ஒப்படைத்து இத்திட்டத்தில் பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இருக்கிறதுலேயே இந்த திட்டம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாகவும் பெனிஃபிட்டாகவும் இருக்குது அப்படின்றதுனால ப்ளீஸ் இதை எல்லாருமே அனுபவிக்கணும் கண்டிப்பாக. ஓகேங்களா. பெண் குழந்தைகளாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ஸ்கீம் ரொம்ப முக்கியம். நன்றி.